விரல் வெட்டுக்கூடிய எண்ணக்கூடிய ஆளுகள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நான் இங்கே இந்த இதில் கலந்துருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி நாட்டு மாடுகளுடைய ஊக்கப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா இவர்களெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறார்களோ இவர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நம்ம ஒரு அதை திட்டம் மாதிரி ஒரு ஒருங்கிணைத்தோம்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அது இந்த மாணவர்களுக்கு ஒரு இது. ஆனால் நீங்கள் சொன்னது நாட்டு மாடு வளர்த்துறவங்க சில பேர் இன்னும் சில பேர் நீங்கள் சொன்னதுக்காக ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். சில பேர் மாடே இல்லாமல் டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அது நீங்கள் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். யூஎஸ்லேருந்து நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த டொனேஷனை யார் யார் கரெக்டாக மாடு வளர்த்துறாங்களா, அவங்க மாடு எங்கே வச்சுருக்குறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேட்டு கொடுங்க. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஹம்பக்கான வேலையை ஒரு 4-5 பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்க சரிங்க, நல்ல தகவலை சொன்னீங்க. வேறு யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? பார்த்தா சிவா ஆடியார் பேசுகிறேங்க. அதாவது எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் ஒரு தகவல் தான், கேள்வி கிடையாது. மொய் விருந்து அப்படிங்கிற ஒரு இது திட்டமிட்டு இருக்காங்க. இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் கூடிய சீக்கிரம் வரும். ஜூன் 11ஆம் தேதி அந்த மொய் விருந்தில் வரக்கூடிய கலெக்ட் ஆகக்கூடிய ஃபண்டை இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது நான் அந்த எய்ம்ஸ் இந்தியாவில் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். சிவாவும் அங்கே இருப்பார்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு தகவலாக சொல்ல வரும். நன்றி நன்றி. அது அவரு அது மாதிரி இது சரியான பயனாளர்கள் சரியான வழிகளில் அந்த போறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது நிறைய இந்த மாதிரி போகும் பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு இது ட்ராக் மாறுது நிறைய இடத்துல அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. நன்றிங்க சார். என் பேர் நாராயணன். ஒரு கேள்வி, ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும் சார். பால் கொடுக்கற பீரியட் முடிஞ்ச அப்புறம் அந்த மாடுகளை என்ன பண்றாங்க ஜென்ரலா? இப்போ இறைச்சிக்காகவும் பயன்படுத்த சில பேர் விரும்ப மாட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும் அந்த மாடை வச்சுக்கிட்டு? சார், அந்த மாடு வச்சுட்டு பாலை கறக்க முடியலன்னா கூட அதுல இருக்க சாணம் கோமியத்துல ஏகப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம். நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு உதாரணம் நானே என்கிட்ட ஒரு 4 மாடு இருக்கு. பொருளாதார புரியுது. நிறைய இடத்துல நான் என்னோட ஃபேஸ்புக்ல நிறைய இடத்துல இந்த கேள்வி கேட்கறேன். அதனால தான் கேட்கறேன். பொருளாதார ரீதியா பண்ண முடியுமா? அது 100% பண்ணலாங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பால் கறந்தாலும் சரி பால் கறக்காட்டியும் சரி ஒரு நாட்டு மாடு ஆவரேஜா ஒரு 12 கிலோல இருந்து 13 கிலோ சாணம் கொடுக்கும். ஹலோ ஹலோ 12 கிலோல இருந்து 13 கிலோ சாணம் கொடுக்கும். அதை ஈஸியா நீங்க மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய பண்ணலாம். ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்னிஹோத்திரத்துக்கு கண்டிப்பாக சாணம் வேணும். நீங்க டிசைனா கேக் போட்டு 1 கிலோ 70 ரூபா 80 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா மீறி போனா 5 கிலோல இருந்து 12 கிலோ சாணம் 5 கிலோல இருந்து 4 கிலோ வரைக்கும் வரட்டியா தயாரிக்கப்படும். இன்னைக்கு 90 ரூபா 1 கிலோ வரட்டி கொடுக்குறோன்னு வச்சுங்க. நாமும் எவ்வளவு வச்சுங்க, ஒரு 300 ரூபாயிலேருந்து 350 ரூபாய் ஈஸியா ஒரு மாட்டுல இருந்து கிடைக்கும். அந்த மாட்டோட செலவு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு போனாலும் மீதி 100 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிங்க, நன்றி. வேற ஏதாவது டவுட் இருந்தா நன்றி. எனக்கு ஒரு கேள்வி திரு சண்முகம் மகேந்திரன், அங்க வாஷிங்டன் டிசி பக்கத்துல இருந்து. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இத பத்தின ஒரு மதிப்பு கூட்டு பொருட்கள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு இது, அதாவது அந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அது சரி. இப்போ கிராமப்புறத்துல உள்ள நிறைய பேருக்கு அதிகபட்சம் அந்த சாணத்தை இது பண்ணுவாங்க, இல்ல அதை ஒரு உரமா பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இத பத்தின ஒரு விழிப்புணர்வு எடுத்துட்டு போகணும்னா அது என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்யலாம்? என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனா, ஒவ்வொரு கிராமத்துலயும் எவ்வளவு நாட்டு மாடு இருக்கு, எங்க இருக்குது, எந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அவங்க என்ன லெவல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு போய் அங்கங்க அந்தந்த ஏரியால உட்காந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாட்டில இருந்து வர கோமியம் சாணத்துல இருந்து இந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கலாம். நீங்க செஞ்சீங்கன்னா யாராவது ஒருத்தர், இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களும் கொண்டு அந்த பொருள் கொடுத்து அதுக்குண்டான பொருள் இமீடியட்டா வாங்கிட்டு போகலாம். இப்ப குஜராத்ல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு கோவை மாவட்டம்னா கோவை மாவட்டத்துல ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் இந்த பொருட்கள் தயாரிச்சு இவங்க கொண்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொண்டு கொடுத்தாங்கன்னா அதை உடனே
பணத்தை வாங்கிட்டு இமீடியட்டா விவசாயிகளுக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு லாப நோக்கு இல்லாம ஒரு 10% அந்த ஒரு என்ன சொல்ல போனா அந்த நடைமுறை சிக்கல்களுக்கு உண்டான பணத்தை மட்டும் ஒரு 10% 15% எடுத்துட்டு இதை தாராளமா மார்க்கெட் பண்ணலாம். இதுக்குரிய சந்தை இருக்குங்களா? புரியுதுங்களா? இதுக்குரிய சந்தை வந்து இருக்கா? வந்து ஐயா, இப்ப இந்த மதிப்பு கூட்டின பொருள்களை தமிழகத்திலிருந்து விற்பதற்கான சந்தை ஏதாவது இருக்கா ஆல்ரெடி? இல்ல வந்து நீங்க இதை எப்படி வெளியில வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போறாங்களா? எப்படி இதை விற்கிறீங்க? நான் வந்து எல்லா உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்தியாவில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணார் ஒரு இயக்கம் இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அந்த இயக்கம் வந்து ஒரு 500 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லா. ரெண்டாவது பத்மேடா கோஷாலா பத்மேடான்னு ஒன்று இருக்குங்க ராஜஸ்தான், அவங்களும் இந்த மாதிரி ப்ராடக்டை பண்ணி விற்கிறாங்க. சந்தை பெரிய லெவல் இருக்குங்க. ரெண்டாவது வந்து கோவை இந்திய தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சந்தை அந்த அளவுக்கு கம்மி. ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ஆர்கானிக் ஷாப்புக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போகிறப்ப ஒவ்வொரு பேம்ப்லெட்டோ என்னோட பேம்ப்லெட்டோ மக்களுக்கு இந்த நாட்டு மாட்டை விழிப்புணர்வு இப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த ஆவலர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சந்தையை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உருவாக்குனதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% இப்போ உருவாக்கியிருக்கோம். இன்னும் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, மக்களுக்கு போய் சேரணும். அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவாக்க முடியும். நமக்கு நாம தான் நீங்க சொன்ன ஒருத்தர் சந்தை உருவாக்குறதுக்கு என்ன உருவாகாம போனதுக்கு காரணம்னா நம்ம சைடு எந்த சைடு கவர்மெண்ட்டோ மற்ற தனி மனிதர்களை தான் சந்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, எந்த சப்போர்ட்டும் இல்லாம. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகுங்க. நன்றிங்க நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இல்லைன்னா எனக்கு இன்னொரு கேள்விகள் இருக்குங்க. தொடர்ந்து கேளுங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓகேங்க. இப்போ வந்து ஆலியார் இருக்கீங்களா லைன்ல? ஆமாங்க. ஓகே ஓகே நன்றிங்க. இப்போ இந்த நம்ம வந்து இந்த இங்கிருந்து வெளியிலிருந்து ஏதாவது உதவி செய்யணும் நம்ம விவசாயிகளுக்கு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு சிந்தனை தான் இது. நான் இதை இந்த மற்ற மொய் விருந்து இந்த மாதிரி திரட்டக்கூடிய மக்களுக்கும் அதை அந்த கருத்தை நம்ம கொண்டு போகலாம். ஒன்று வந்து அந்த மாடுகள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அது கொடுக்கறது அப்படிங்கிறத விட இதை ஒரு 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 குறும்படமா எடுத்து இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் 6 பேர் வந்து 10 பேர் பண்றாங்கன்னா அவர்கள் பண்ணக்கூடிய வேலையை ஆவணப்படுத்தி அதை ஒரு குறும்படமா எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சினிமாட்டிக்கா கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து கொஞ்சம் மக்கள் பார்க்கறதுக்கு உகந்த மாதிரி அந்த மாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முறைய சொல்லி அது இப்படியெல்லாம் தயாரிக்க முடியும், இதில் வந்து ஒரு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா அது வந்து ஒரு முயற்சி, ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது இவர்களுடைய பண்ணக்கூடிய அந்த 10% அப்படிங்கிறத விட இன்னும் ஒரு 90% வந்து ஒரு ஒரு வேகமாக போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அது வந்து ஒரு இது. ரெண்டாவது வந்து இவர்கள் அந்த பண்ணக்கூடிய அந்த இதை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கு வந்து தொடர்புகளை பயன்படுத்தலாம். அதாவது வந்து இந்த நான் ப்ராஃபிட் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கைகோர்த்து அதில் வந்து உண்மையிலேயே நம்ம சாணம்லாம் நம்ம விபூதி பூசுகிறோம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த இதெல்லாமே வந்து ஒரு அதுக்கு பின்னால் ஒரு அறிவியல் இருக்குது அப்படிங்கிற அந்த இதையும் நம்ம வந்து என்னென்ன அதில் சயின்ஸ் இருக்குது உண்மையிலேயே அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து பயன்படுத்துறது. அதில் வந்து இந்த மாதிரி பியூர் அந்த இதை வந்து கெமிக்கல் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய அந்த இதையும் ப்ரமோட் பண்ணுறது. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து ஒரு சந்தை உருவாச்சுன்னா நல்லாயிருக்கும் தமிழகத்தில். அதுக்குரிய வாய்ப்பு இன்னும் எதுவும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் சொல்கிறபடி. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேங்கன்னா 2 விஷயங்கள் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒன்று வந்து நீங்கள் பொருள்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து எக்காரணத்தை விட்டு மணியாக கொடுக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோஷாலா இருக்குன்னு வச்சிங்களா, அவங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கு உண்டான பொருள் அந்த பொருளை வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. இப்போ வைக்கோல்னா வைக்கோல் வாங்குற வியாபாரிகிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் வைக்கோல் வியாபாரியோட நம்பர்லாம் எங்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கோல் வியாபாரிகிட்ட டைரெக்டாக டீல் பண்ணி இந்த இடத்துக்கு நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்லுங்கள். இது மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கப்போ ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பசுஞான விபூதி பற்றி நான் ஒரு ஹிண்ட் கூட கொடுக்க கிடையாது. அதை பற்றி நான் விரிவாக சொல்லிடுறேன் ஒரு 2 நிமிஷத்தில். பசுஞான விபூதி எதுக்கு அந்த காலத்தில் பூசினாங்கன்னா நம்ம தலைவலி ஒத்த தலைவலி இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கம்பல்சரி அந்த பசுஞான விபூதி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த கண்டாமினேட் வாட்டர் எந்த லெவலில் மோசமான வாட்டர் எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம விபூதி ஒரு 10 கிராமை போட்டு உள்ள ஒரு கலக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா
செடிமெண்ட் ஆன இது ஃபுல்லாக கீழே போயிடும். நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் அந்த ஏரியாவில் நீங்கள் யூஸ்ஃபுல் இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த டிஸ்லேஷன் ப்ராசஸை விட நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஆர்டிஃபிஷியல் டிஸ்லேஷன் ப்ராசஸ்க்கும் இந்த டிஸ்லேஷன் ப்ராசஸுக்கும் எடுத்து தண்ணி குடிச்சு பாருங்க, எவ்வளோ நுண்ணூட்ட சத்து கொடுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நன்றிங்க. நன்றிங்க. திரு சண்முகம், எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நீங்க வந்து ஒரு கணினித்துறையில இருந்து வந்து முழுக்க இப்போ விவசாயம், கால்நடை சார்ந்த பணிகள்ல வந்து முழுக்க ஈடுபட்டு இருக்கீங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நிறைய பேர் வந்து கணினித்துறையில இருந்து வந்து இந்த மாதிரி விவசாயம் பாக்குறது, குறைஞ்சது வந்து அந்த வீக்கெண்ட்ல போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வேலை செஞ்சுட்டு, சில பேர் வந்து முழுக்க உங்களை மாதிரி ஒரு துணிச்சலா எல்லாம் முடிவு எடுத்து பண்றதுங்க இருக்காங்க. இந்த மாதிரி பண்றதுனால வந்து உங்களுக்கு வந்து இப்போ பெற்றது என்ன, அதே மாதிரி இழந்தது என்ன அப்படின்னு சொன்னா என்ன? அதே மாதிரி இது மாதிரி வர்றவங்களுக்கு வந்து உங்களோட வழிகாட்டுதல் இல்ல வந்து உங்களோட கருத்துக்களா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆனா ஒண்ணு சொல்ல போனோம்னா, நீங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, பெற்றது வந்து ரோட்ல படுத்தா கூட தூக்க வர அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை. அருமை. இழந்தது அது வேண்டாம். இழந்ததை பத்தி பேசக்கூடாது. இழந்தது வந்து என்னோட இருந்துட்டு போட்டோம், விட்டுருங்க. இழந்தது பேசினா அடுத்த நீங்க சொல்ற மாதிரி புது ஜெனரேஷன் மக்கள் வரமாட்டாங்க. நல்லது சொன்னாதான் வருவாங்க. அதாவது நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு லைஃப் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி நீங்க வாழ்க்கை வாழ்தலை விட முக்கியமானது அப்படின்றது அருமையான சொன்னீங்க. நன்றி நன்றி. ஆமா. அடுத்த கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு மகேந்திரன், சங்கர் பேசுறேன். நான் கேட்ட கேள்வி பதிலே சொல்லி. சங்கர், நீங்க மறுபடியும் ஒரு சுருக்கமா அந்த கேள்வி மறுபடியும் கேளுங்க. நானே இல்ல, அதான் நான் நண்பர் ஒருத்தர் கேட்ட மாதிரி, அமெரிக்கால எல்லாம் ரொம்ப மாடை வந்து ரொம்ப மரபணு முறையில குட்டியை வந்து பெருசாக்கி ஒரு 3 மாசம் 6 மாசத்துல அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பாலை கறந்துட்டு இதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கார்பரேட் லெவல்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்தியாலயும் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. இந்தியா வந்து உலகத்திலேயே பெரிய எக்ஸ்போர்ட் சந்தையா மாறிடுச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி மரபணு முறையில குட்டியை வந்து 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துல அதை பெரிய 40 கிலோ மாடை வந்து 400 கிலோ மாடா மாத்துற அளவுக்குலாம் இன்ஜெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பிரிட்டிஷ் ஜேர்னல்லாம் கூட அதை பத்தி எழுதியிருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்தியாலையும் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த மாதிரி பண்ணி மார்க்கெட்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் 1 வருஷத்துல பாலை கறந்துட்டு அதை வந்து மாமிச கடங்களுக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் வந்துருச்சு. இந்தியாவில் அது மாதிரி வந்துருச்சா? உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆனால் இந்தியாவில் 100% வரலைங்கன்னா இப்போதான் ஒரே ஒரு மெடிசன் மட்டும்தான் வந்திருக்குது. அது என்ன மாதிரி மெடிசன் சொல்ல போனோம்னா, அந்த மாட்டுக்கு அந்த மெடிசன் அந்த இதை மட்டும் ஊசி மட்டும் போட்டுட்டீங்கன்னா ஒன்லி காளமாடு பிறக்காம ஃபீமேல் காப்பாக தான் வரும். அதையே நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கிறோம். அதை உள்ள கொண்டு வராத அளவுக்கு டாக்டர்கிட்ட பேசி அதை எதிர்த்துட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி பெப்சி கம்பெனிக்காரர் ஒருத்தர் தான், பெப்சி அந்த கோக்காரங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, மாடுக்கும் இடப்பட்ட வயிற்றுல வந்து ஒரு ஹோல்ஸை போட்டு அதுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு உண்டான கெமிக்கல் உள்ள வயிற்றுக்குள்ள உள்ள போட்டு பால் கறந்து இங்க வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல கண்டிப்பா வராது. வந்தாலும் மக்கள் வந்து விட மாட்டார்கள். கண்டிப்பாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. நாங்களாம் உள்ள விட மாட்டாங்க. அதுக்கு நீங்க வந்து அடுத்த உதாரணம் அண்ணா இருங்க நான் சொல்லிடுறேன். அடுத்தது என்ன காரணம் ஏன் வரமாட்டாங்க விட மாட்டாங்கன்னு சொன்னா, மாட்டோட ஒன்றி புலங்கினவங்க தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இந்த ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தயவு செய்து யாருமே விரும்ப மாட்டாங்க. இப்பயோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்சி மாடுகள் அழிந்து கொண்டு இருக்கின்றன. அதுக்கு ஒரு உதாரணம் நிறைய அழிஞ்சிட்டு இருக்குது. என்ன காரணம்னா, நாட்டு மாடை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆல்டர்னேட்டா பேசி ஒரு நாளைக்கு எப்ப பார்த்தாலும் மாட்டை பத்தியே பேசி இருக்கிறதுனால நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வருடம் 2 வருடங்களுக்கு நாட்டு மாடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாங்க ஐடியா சொல்லிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட. சரிங்க ஐயா, இது வந்து ரொம்ப கார்பரேட் லெவல்ல பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆமாங்கண்ணா, நீங்க ஒண்ணும் வேண்டாம், பெப்சி கம்பெனிக்காரன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யூடியூப்ல நானே போட்டு விடுறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் வருவாரு, ஒரு மேல இருக்க வயிற்று இடப்பட்ட இடத்துல ஒரு மூடி மாதிரி ஒன்று இருக்கும், அதை திறந்து விடுவாரு.
அதுக்குள்ள ஒன்று கொட்டுவாரு. கொட்டினோன்னா ஒரு மணி நேரத்துல பால் அதிகமா கறக்கும். மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கொட்டுவாரு, மறுபடியும் கறக்கிறது. இதுதான் இதுங்க. நீங்க வந்து அது என்னன்னா மிஷின் மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொன்ன போல இப்போ உயிர் வந்து மிஷின் மாதிரி பண்ணிட்டாங்க. அது பண்ணிதான் இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த பாலையும் கொண்டு வராங்க மக்கள். நான் அதைத்தான் முதல்ல என்னோட வேர்ட்லயே இந்த ஒரு சிற்றூரிலே நான் சொல்லியிருப்பேன், தயவு செய்து மில்க்கு வந்து போனா போது பால்காரத்தை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா அந்த கெமிக்கல் எதுவும் வராதனால அந்த தண்ணி ஊற்றி பாலில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுனால ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் ஆக போறதில்ல. தாராளமாக யூஸ் பண்ணுங்க, இந்த பேக்கெட் பாலெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். கரெக்டுங்க. நாங்க இங்க சிகாகோல எங்க குடும்பத்துல என் பையன் நான் எல்லாருமே வந்து மாட்டுப்பாலையும் நிறுத்திட்டோம். சோயா இல்லைனாக்க அந்த மாதிரி வேற ஏதாவது பால் அந்த மாதிரி தான் வாங்குறோம். அதுதான். ரொம்ப நன்றிங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான்னு பாத்துங்க. ஆனா நான் என்ன சொல்ல போனோம்னா சோயா பால் விட சோயா வந்து நிறைய அது பாலை விட மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிங்க சங்கர். அதை நம்ம பிறகு எடுத்துக்கலாம். இன்னொரு அது வந்து சித்த மருத்துவர்கள் பேச வேண்டிய உண்மையான வார்த்தைங்க. அண்ணன் சொன்னது உண்மை. நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து அது. அதனால ஆல்டர்னேட் விஷயங்களை நம்ம அதை பத்தி பேசுவோம். வேற ஏதாவது யாருக்கா கேள்விகள் இருக்குங்களா? ஐயா, இப்ப நீங்க பாக்கெட் பாலை பத்தி சொன்னதுனால கேட்கறேன். நம்ம ஊர்ல இப்ப பாத்தீங்கன்னா எல்லா தேநீர் விடுதிகள், டீ கடைகள், ஹோட்டல்ல ஒரு கிராமத்துல உள்ள கடைகள்ல போய் பார்த்தா கூட பாக்கெட் பால் தான் அதிகமா பழகுறாங்க. அதுக்கு என்ன காரணம் ஐயா? அதுக்கு நான் ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி நம்ம மக்கள் வந்து என்னென்ன டிவி பார்த்தே வளர்ந்துட்டாங்க ஐயா. இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா அந்த காலத்துல எல்லாம் நீங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல எல்லாம் இன்னைக்கு அவர் வந்து ஒரு அரசரோ யாராவது குளிக்க போனா ஒரு நாள் அன்னைக்கு வந்து டோட்டலா லீவே விட்டுருவாங்க. ஏன்னா என்ன காரணம்னா குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி மன்னர் உயிரோட வருவாரா இல்ல இறந்து வருவாரா அப்படிங்கறதுலாம் குளிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லக்ஸுங்கிறான் மேல அப்படியே தேய்க்கலாங்கிறான். ஆக்சுவலா குளிக்கிற தன்மையை கையில தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து அந்த சோப்பை தேய்க்கணும். டைரக்டா எக்காரணத்தை கொண்டும் அந்த சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மள இருக்கிற உடம்புல இருக்கிற துவாரங்கள் வந்து அடைபட்டு போயிடும். அதனால அடைபட்டு போனதுனால நம்மளுக்கு இருக்கிற வேர்வை வெளியே வராது. புரியுது. இந்த மாதிரி நம்ம வந்து மக்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே டிவிலயே பார்த்து 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 இப்படியே பண்றதுங்க. நான் ஒரு பேட்டியில கூட இந்த என்ன நடிகை குஷ்பூட்டு கூட பேசியிருக்கேன். உங்களாலதான் இந்த சோப்பெல்லாம் கெட்டதுக்கு காரணமே, நீங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால அந்த அம்மா நடிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நான் ஒரு விளம்பரத்தை கூட நடிக்கல, சண்முகம் தயவு செய்து விட்டுரு அப்படின்ட்டாங்க. இது வருத்தப்பக்கூடிய கிராமங்கள்ல டீ கடைகள்லயும் இந்த மாதிரி பாக்கெட் பால் தான் ரொம்ப வருத்தமான விஷயம். நான் பல கிராமங்கள்ல பாத்துட்டேன். இப்ப கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கு, எல்லா இடங்களையும் அந்த மாதிரி இருக்கு. அதான் ரொம்ப வருத்தம். இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன வழி என்னோட கேள்வியே அதுக்காக தான் ஐயா நான் கேட்டது. எனக்கு இந்த ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல 1000 மாடு 10,000 மாடு அப்படின்னு ஒரு கட்டி வச்சு இது மாதிரி மரபணு முறையில இது மாதிரி எல்லாம் பண்ணி பாக்கெட் பால்ல வந்து ரொம்ப சீப்பா கொடுக்கும்போது கிராமத்துல இருக்கிறவங்க 1 மாடு 2 மாடு 5 மாடு வச்சிருக்கவங்களால அவங்களோட போட்டி போட முடியல. விலையில வந்து அடிபட்டு போயிடுது. ஏன் நீங்க ஒரே நிமிஷம் கேட்டுங்க, நான் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க சொன்னதுல போட்டியெல்லாம் யாரும் போட வேண்டியதே கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அந்த ஆவினை வந்து ஆவின்ல வந்து என்ன சொல்ல போனா மற்ற பால்களை கம்பேர் பண்றப்ப ஆவின் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னத்துக்காக சொல்ல போனா அந்த 5 பால் மாடு வச்சிருக்கிறது வந்து பாலை கொண்டு போய் ஆவினுக்கு தான் ஊத்துறாரு. அவன் தான் பேஸ்டரைஸ் பண்ணி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பண்றாங்க. இதுக்கு உதாரணம் சொல்ல போனா ஒரு தனியார் கம்பெனியே இருக்குது. அதுக்கு ஏற்கனவே நான் சிற்றூரில் சொல்லியிருக்கிறேன். இந்த பால் பாக்கெட் வந்து சும்மா ஜென்ரலா வெயில்ல போட்டு நீங்க 3 மாசம் வச்சிருந்தா கூட பால் கிடாது. நான் கேட்ட ஒரே வார்த்தை அந்த கம்பெனிகிட்ட, பாலா இது விஷமா அப்படின்னதுக்கு அதை பத்தி நீங்க தயவுசெய்து பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க நாம தான் விழிப்புணர்வை ஏறணும். நாம தான் விழிப்புணர்வை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி பால் வச்சிருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி இருக்குது, அதனால நீங்க இந்த பால்களை மாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அவ்வளவுதாங்க வித்தியாசம். சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றிங்க திரு சண்முகம். நண்பர்களே, வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா நம்ம இன்னும் ஒரு 2 நிமிடங்கள்ல வந்து நிகழ்ச்சி முடிக்கலாம். வணக்கம் மகேந்திரன். ஒரே ஒரு நிமிஷங்க. மகேந்திரன், அந்த தகவல் மட்டும் சண்முகம் தகவல் மட்டும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுருங்க.
சரிங்க. நான் யாராருக்கு ஆர்வம் இருக்கோ, அதாவது இல்ல நீங்க இதுல கூகுள்ல யார் இதனாலும் கூகுள்ல வந்து இதுல மாடு சண்முகம் அப்படின்னு போட்டீங்கன்னாலே அந்த தினமலரோட ஆர்டிக்கல்ல எல்லாத அவருடைய நம்பர் இருக்குங்க. அதனால நீங்க கூகுள்லே தேடலாம். அப்படி இல்லைன்னா வந்து மகேந்திரன் வந்து தொடர்பு கொண்டு நீங்க வாங்கி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. அதே போல வந்து ஒரே ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி. இப்போ அட்லாண்டா அந்த மாதிரியான பல பகுதிகளில் இருந்து இப்ப நான் நண்பர்களும் இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது இது மாதிரியான ஒரு நாட்டு மாடுகள் அது சார்ந்த அந்த மாதிரியான டொனேஷன் இல்லாத அவங்களுக்கு வந்து போய் சேர்றது, அந்த மாதிரியான சில நிறைய இடங்கள்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க முன்கூட்டியே குறிப்பிட்டீர்கள் திரு சண்முகம். அது இது மாதிரி பண்றவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கைட்லைன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து எல்லாரும் வந்து ஆர்வமா இது வந்து நம்மளுடைய அந்த ஒரு பாரம்பரிய மாட்டு இனங்கள் வந்து கண்டிப்பா பெருகணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நீங்க அங்கேயே இருந்தே பண்றீங்க. நாங்க இந்த மாதிரி ரொம்ப தொலைவில் உள்ளவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருந்தா? ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல போனோம்னா, நாட்டு மாடு வளர்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து மேய்ச்சல் நிலங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்க வந்து மேய்ச்சல் நிலங்கள் இருந்தா தான் அதோட மாடோட நீங்க இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு மாடு வந்து வளர்த்துறீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டு கொடுக்குற தீனி போட்டீங்கன்னா அதுல இருந்து வர அவுட்புட்டு தான் வரும். மாடுகள் வந்து ஒரு இடத்துல போய் தானே இண்டிவிஜுவலா கிரேசிங் போறப்ப அது வந்து ஒன்னையுமே சாப்பிடாது. அந்த தலை சாப்பிடும், இந்த தலை சாப்பிடும். இந்த மாதிரி இதுனா மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்க மாடுகள் வளர்த்துறதுக்கு அந்த ஏரியால வளர்த்துறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு மல்லாறு கிட்டா, வெச்சூர் இன்னும் சொல்லி மினியேச்சர் கிளப்னு ஒன்று வச்சிருக்காங்க யூஎஸ்லயே. மாடுகள் வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்த்துற மாதிரி. எனக்கு கூட அந்த யூடியூப் வந்துச்சு, நானும் பார்த்துருக்கேன். அதில் ஒரு 1000 மாடுகள் யூஎஸ்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. வெச்சூர், மல்லாறு கிட்டா வீட்டுக்குள்ளேயே வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் நம்ம இந்திய இனங்கள் தான் அங்க போயிருக்குது. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் தாங்கி வளரக்கூடிய இனங்கள் நம்ம நாட்டு இனங்கள் தான். நன்றிங்க. நன்றிங்க திரு சண்முகம். நண்பர்களே, கிட்டத்தட்ட நம்மளோட நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது மாடுகள் ஒரு செல்வங்கள் நண்பராக பார்க்கப்பட்டது. அது இப்ப பாத்தீங்கன்னா அதுக்காகவே வந்து நம்ம பழைய பாடல்கள் எல்லாம் கூட கேட்டிருக்கோம். இந்த மாதிரி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி வயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணு பசும் தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு அப்படின்ற மாதிரி அது இயற்கையோடயே வளர்ந்து இயற்கையோடயே மனிதன்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம மனிதர்களுக்காக தொடர்ந்து உழைத்து ஒரு இன்னும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இனம். அது அதை பத்தின ஒரு மிக அருமையான சுவையான ஒரு கலந்துரையாடல், பயனுள்ள தகவல்கள் நிறைய பரிமாறப்பட்டு இருந்தது. மிக்க நன்றி திரு சண்முகம். திரு பார்த்தசாரதி, நீங்க சொல்ல வந்தீங்க? வேற ஐ திங்க் யாரோ ஒருத்தவங்க கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவர்களை எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா நீங்க முடிச்சிடலாம். என்னோட பேரு ராஜதுரைங்க, ஸ்வீடன்ல இருந்து பேசுறேன். கேளுங்க நீங்க. கேளுங்க ராஜதுரை. சொந்த ஊர் தஞ்சாவூர். இப்போ வந்து என்னோட சீனியர் மணிவண்ணன் கேட்டிருந்தாரு, ஏதாவது மாடு வளர்ப்பு பத்தி, நாட்டு மாடு வளர்ப்பு பத்தி பயிற்சி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவர் தொடர்பு கொண்டு அவர் வந்து ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறாரு. நீங்க திரு மணிவண்ணன் வந்து அவருக்கு நம்பர் கொடுத்துட்டோம்னா அவர் வந்து தொடர்பு கொள்ளட்டுங்க. சரிங்க. முக்கியமா எங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது யாராவது இந்த முக்கியமான ஒரு விடயம் வந்து இவர்கள் நேரடியா போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பயிற்சி கொடுத்து, ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 10 லட்சம் பேர் ஒரு ஆண்டுக்கு வந்து +2 எழுதுறாங்க. இது இவ்வளவு பேருக்கும் வந்து வேலை கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ திரும்ப எல்லா இளைஞர்களும் படித்து முடிச்சுட்டு திரும்ப கிராமத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா எந்த கார்பரேட்டாலையும் இத்தனை லட்சம் பேருக்கு நம்ம ஒரு மாநிலத்துல வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த சூழல்ல இவர்களுடைய இப்ப இந்த மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேருன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு 6 கோடி 7 கோடி இருக்கிற மக்களுக்கு செய்தியை சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு தொய்வு இருக்கலாம். அது இந்த மாதிரி காலில் இருக்கிற ஆர்வலர்கள் அதை வந்து நம்ம வந்து ஒரு சிந்திக்கலாம். ஒரு ஆவணப்படம் மாதிரியோ இல்லை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு இவர்களை வந்து பேச சொல்லி அந்த நேரடியாக அந்த தொழுவத்துக்கு போய் அதுக்காக ஒரு முறையா ஒருத்தவங்களை அனுப்பி இதெல்லாம் படம் பிடிச்சி அதை ஒரு ஆவணமா மாத்தி அதை வந்து நம்ம வந்து இருந்தோம்னா அது எல்லாருக்கும் இன்னும் வந்து விரைவாக இதுல ஒரு பொருளாதாரம் இருக்கு, மதிப்பு கூட்டின ஒரு பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிற விடயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எல்லாருமே சிந்திக்கலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க, போன வாரம் நிகழ்ச்சி சம்பந்தமானது கேட்கலாமா? சொல்லுங்க.
சுருக்கமா நான் அது போன வாரம் ஒருத்தவங்க கொடைக்கானல்ல இருந்து பேசினாங்க. அவங்க ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் செய்யறாங்க, சந்தைப்படுத்துறதுல சிரமம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கிடைக்குமா? அவங்க ஐயா நீங்க இவங்க சண்முகம் அவர்களுக்கு நீங்க விடை கொடுத்துடலாம். நம்ம ஐயா நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து நாங்க நண்பரே அது சார்ந்த இன்னொரு நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அவசியம் அந்த தொடர்ந்து தொடர்புல இருங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி விவசாயம் பேசுவோம் என்கிற தொடர் நிகழ்ச்சி இன்னும் பல வாரங்கள் தொடர இருக்கிறது. அதாவது நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து எல்லாரும் முழுக்க ஈடுபாட்டோட வந்து கலந்துக்கிட்டு பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் வலைத்தமிழ்.com அந்த பகுதிக்கு சென்று அதாவது உங்களுடைய கேள்விகளையோ கருத்துக்களை வந்து கான்டாக்டர்ஸ் அதுல வந்து பதிவு செய்யலாம். தொடர்ந்து இது போன்ற இன்னும் வேறு சில சிறப்பு விருந்தினர்கள் பற்றிய வேறு பரிந்துரைகள் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்யலாம். அவசியம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரியறதுனா. இன்னொரு செய்தி என்னவென்றால், நாம் இப்பொழுது இந்த தொடர் நிகழ்ச்சிகள் அனைத்துமே விவசாயம் பேசுவோம் என்கிற தொடர் நிகழ்ச்சிகள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு இணைய வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப இருக்கிறோம். அனைவரும் வலைத்தமிழ் வானொலி.com வலைத்தமிழ் வானொலி அப்படின்ட்டு நீங்க ஆப்பிள் ரேடியோ வலைத்தமிழ் ரேடியோன்னு ஐபோன் ஆண்ட்ராய்டுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி பண்ணிக்கலாம். நிறைய நிகழ்ச்சிகள் அது சார்ந்த விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நிறைய இதுல இருக்கு. அதே போல யூடியூப்ல வந்து youtube.com வலைத்தமிழ் அதுக்கு போயிட்டீங்கன்னா நாங்க இதுவரை பதிவு செய்யப்பட்ட அனைத்து பதிவுகளும் வந்து அங்க நீங்க இருக்கும். அதுலயே நீங்க கேட்கலாம். தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். நாம் இன்னும் நிறைய அதாவது சிந்திப்போம், செயல்படுவோம்.